நமக்கு ஏதாவது ஒரு நீயத்து நிறைவேறணும் அப்படின்றதுக்காகவோ இல்லை நமக்காகவோ இல்லை பிறருக்காகவோ குர்ஆனை ஓதி அதை எத்தி வைக்கலாமா? இதனால் நாட்டங்கள் நிறைவேறுமா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி நமக்கு தொழுவது, நோன்பு வைக்கிறது, ஹஜ்ஜு செய்வது, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் ஃபர்லாக, அதாவது கட்டாய கடமையாக இருக்குதோ, அதே போல் ஒரு மனிதன் குர்ஆன் ஓதுவதும் அவனுடைய இம்மைக்கும் மறுமைக்கும் அவனுக்கு ஃபர்லான கடமையாக இருக்குது. குர்ஆன் ஓத தெரியலைன்னு மறுமையுடைய நாளில் யாரும் அல்லாஹ் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அப்படி அல்லாஹுடைய கட்டளைகளை, அவனுடைய வார்த்தைகளை ஓதுறது அப்படிங்கிறது ஒரு இபாதா. அந்த இபாதத்தை யார் ஒருவர் தனக்காக செய்கிறாங்களோ உயிருள்ள வரைக்கும் அதற்கான நன்மைகளை அவங்க பெற்றுக்கொண்டே இருப்பாங்க. ஆனால் இப்படிப்பட்ட இபாதத்தை நமக்காக செய்யாமல் இறந்தவர்களுக்காக குர்ஆன் ஓதி ஏற்றி வைக்கிறது, இல்லை நமக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்குது அப்படின்றதுனால இத்தனை குர்ஆன் ஓதி முடிக்கிறேன்னு நியத்து செஞ்சு ஓதி எத்தி வைக்கிறது அப்படிங்கிறது இஸ்லாத்தில் இல்லாத புதுமையான விஷயங்களாகும். இப்படி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அல்லாஹும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நமக்கு ஆல்ரெடி இதை வழிகாமிச்சிருப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கையிலையும் செஞ்சுருப்பாங்க. ஆனால் இது நாள் வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆன் ஓதி இத்தனை குர்ஆனை இவ்வளோ பேருக்கு எத்தி வச்சுருக்காங்கன்னு எந்த ஒரு செய்தியை கூட நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ இந்த விஷயத்தை நம்ம அறவே செய்யக்கூடாது, இது பித்அத் ஆகும். இதை பற்றி இன்னொரு ஹதீஸும் சொல்கிறாங்க, நிச்சயமாக நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், அது மறுமை நாளில் தன்னை ஓதியவருக்கு சிபாரிசு செய்யக்கூடியதாக வரும் அப்படின்னு. எனவே இந்த குர்ஆனை நம்ம ஓதுறது உயிருள்ள வரைக்கும் நமக்கு தான் நன்மையை சேர்த்து தருமே தவிர, இதை ஓதி பிறருக்கு எடுத்து வைக்கிறதுனாலையோ இல்லை இதை ஓதி சேர்த்து வைக்கிறதுனாலையோ பிறருக்கு எந்த ஒரு நன்மையும் நம்மளால் அளிக்க முடியாது அப்படிங்கிறது தான் இங்கே இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம்.